ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னடா மழையோட வீடியோ காட்டுறாங்களே, செடியை எதுவும் காட்டலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரியில் சரியான மழைங்க. கன்னியாகுமரியில் மாவட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் இங்கே எப்படியெல்லாம் மழை பெய்யும் அப்படின்னு. ஸோ மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்குலாம் தெரியாது இல்லையா? ஸோ உங்களுக்காக இந்த வீடியோங்க. நீங்களும் இந்த மலைகளை பார்த்து ரசிக்க வேண்டும்ன்றதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ நான் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களாங்க, இது நம்மளோட குட்டி கார்டன். நம்மளோட கார்டனில் மலையில் சரியான வேட்டைங்க. அவங்க ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. எப்படி நனைஞ்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்கள். நீங்களும் இந்த மலைகளை ரசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த வீடியோ. இப்போயும் சரியான மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க இப்படி மழை பெய்யுது அப்படின்றத. இங்கே ஃபுல்லும் பேக்கில் மலைகள், காடு போல தாங்க இருக்கும். எல்லாம் சரியான காடு. உங்கள் ஊரில் மழை பெய்யுதா? நீங்கள் எல்லோரும் எந்த ஊரில் இருந்து என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இருந்த இதை காணோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நாங்கள் அதை கட் பண்ணிவிட்டு எனக்கு ஃப்ரெண்டில் இருக்க சைடில் எப்படி மழை பெய்யுது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக காட்டுறதுக்காக ஃப்ரெண்டில் எவ்வளோ மரம்லாம் வச்சுருக்கோம், இங்கே எப்படியெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் மரங்கள் இருக்கும் அப்படின்றத உங்களுக்காக காட்டுறதுக்காக தாங்க நான் அங்கேருந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் சைடில் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஃப்ரெண்டில் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி வாழை மரம், பலாமரம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். பார்த்திங்களா, இதாங்க பலாமரம். ஸோ இது எங்கள் வீட்டில் உள்ளது இல்லைங்க, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க. அது இங்கே எல்லாமே மோஸ்ட்லி இவ்வளோ மரங்கள் கட்டாயம் எல்லா வீட்லேயுமே இருக்கும். நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க எல்லா மரமுமே ரப்பர் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரப்பர் தயாரிப்பாங்க இல்லையா? ஸோ இந்த பால் எடுத்து தான் தயாரிப்பாங்க. இந்த எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக தென்னை, வாழை, பலா இது அனைத்தும் இருக்கும். மாம்பழம் இது எல்லாமே இங்கே ஃபேவரெட்டுங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா, மலையில் எவ்வளோ அழகாக நனைஞ்சிட்ருக்காங்க. தேங்க்யூ.